எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற வரலாறு அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வரலாறுனா என்ன? அப்படிங்கிறத நம்ம கீழ வாசிச்சு, வாசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். வரலாறுக்கு முன்னாடி இருந்த மனித இனத்தோட வாழ்க்கை முறையும், அவங்க எப்படி எப்படிலாம் இருந்தாங்க. இப்போ சப்போஸ் குகைகள்ல இருந்தாங்க அப்படின்னா, அங்க இருந்த மக்களுக்கு பாறை ஓவியங்கள் மூலமா தங்களோட வாழ்க்கை வரலாறுகள அதில பொறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு சில சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். வரலாற்று காலத்த 2ஆ பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு கிமு, இன்னொன்னு கிபி. கிமு அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன் அல்லது பொது ஆண்டுக்கு முன். கிபின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அல்லது பொது ஆண்டிற்கு பின். இப்போ நம்ம ஃபுல்லாவே கிபி தான். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறுனா என்ன அப்படின்னா, கடந்த கால நிகழ்வோட காலவரிசை பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். எ இப்போ ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவளே ஒரு கிறுக்கி. அவளோட வரலாறு தெரியாம நீ அவள பத்தி என்ட்ட பேசிட்டு இருக்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிறுக்கி. அவளே ஒரு கிறுக்கி. அவளோட வரலாறு தெரியாம நீ பேசிட்டு இருக்காத. வரலாறு எந்த மொழி சொல்னா கிறுக்கி. ஹிஸ்டோரியா சாரி கிறுக்கி. கிரேக்கம் என்ன சொல்? ஹிஸ்டோரியா. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். இது இந்தியாவில் அகழ்வாய்வு செ செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள். எங்கெங்கன்னு கொஞ்சம் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் இது ரொம்ப முக்கியம். நாணயவியல், நாணயங்களை பற்றிய படிப்பு, கல்வெட்டியல், எழுத்துப் பொறிகள் பற்றிய படிப்பு. நாணயவியல் சாரி நாணயவியல் அப்படின்னா நாணயங்களை பற்றி படிக்கிறது நமக்கு தெரியும். கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. கல்வெட்டுன்னா எழுத்து பொறிப்பு. ஏன் கல்வெட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எழுத்தை பொறிக்க தான் செய்வோம். ஸோ கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரலாற்று ஆதாரங்களை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு தொல்பொருள் சான்று, இன்னொன்னு இலக்கிய சான்று. தொல்பொருள் சான்றுனா என்னன்னா, தொல் கைத்திறன் பொருட்கள், நாணயம், கல்வெட்டு, நினைவுச் சின்னம். கைத்திறன் பொருட்கள் என்னன்னா பானை, பொம்மை, கருவி, அணிகலன். அப்புறம் நாணயம் சொல்லிட்டேன். அப்புறம் கல்வெட்டுகள்னா பாறை கல்வெட்டுகள், கோயில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத்தூண், செப்பேடுகள். ஒரு சில கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த தூண்ல இருக்கிறது, பாறைகள்ல செதுக்கி இருக்கிறது, உலோகத்தூண்ல இருக்கிறது செப்பேடுகள். இது எல்லாமே என்னதான் அ சு வரலாற்று ஆதாரம் தான். அதுக்கப்புறம் நினைவுச் சின்னங்கள். அரண்மனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருமலை நாயக்கர் மஹால், கோட்டைனா வேலூர், கோயில்னா தஞ்சாவூர், ஸ்தூபின்னா சாஞ்சி, மடங்கள்னா டாபாங். இந்த மாரி எல்லாமே என்ன ஆதாரம்? தொல்பொருள் சான்று ஆதாரம். இலக்கிய சான்றா என்ன கிடைச்சிருக்கு? அதாவது மதம் சார்பற்ற இலக்கியம், மதம் சார்புள்ள இலக்கியம். மதம் சார்பில்லாம எது எது இருக்குன்னா, காப்பிய பாடல்கள், வெளிநாட்டு பயணக் குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதைப்பாடல்கள். மதம் சார்புள்ளதுன்னா இதிகாசம். இதிகாசம். அதாவது இனி அவன் காசே தரமாட்டான். யாரு? மகாவும், ராமனும் இனி காசே தரமாட்டாங்க. இதிகாசம். எதுன்னா ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள் நமக்கு தெரியும். தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம். இது எல்லாமே வரலாற்றோட ஆதாரங்கள். பண்டைய மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆம், வேட்டைக்கு போயிட்டு போக முடியாம குகைகள்ல இருக்கிறவங்க கிட்ட அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாறைகள்ல ஓவியமா வரைஞ்சு அவங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கலாம். இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றோட தொடக்க காலம் அப்படின்னா என்னன்னா, வரலாற்றிற்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம். வரலாறு தொடங்குனது அப்படின்னா வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலத்திற்குமானது தான் வரலாற்றோட தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதி மனிதன் பழக்கிய விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா நாய். எதுக்காகன்னா, குகைகள்ல இப்போ இருக்கிற மாரி பாதுகாப்பு இருக்காது. அப்போ ஆபத்தான விலங்குகள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக.
நாய வந்து பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா நாய்க்கு வந்து மோப்ப சக்தி அதிகம். முன்னாடியே அத அறிஞ்சுக்கிட்டு குறைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படிங்கிறப்போ ஈஸியா அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால முதல் முதல் பழக்கிய விலங்கு எதுன்னா, நாய் தான். வேட்டைக்கு போம்போதும் என்ன பண்ணுவாங்க, நாய கூட கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம ஒரு முக்கியமான அரசர பத்தி பார்க்க போறோம். அவர் யாருன்னா, வலிமைமிக்க பேரரசர் அசோகர். இவர் பண்டைய இந்திய அரசர்களின் பெரும் புகழ் பெற்றவர் அசோகர் பண்டைய இந்தியாவின் அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னா அரசர். இவரோட ஆட்சி காலத்துல வந்து புத்த மதம் ஆசியாவுல பல்வேறு இடங்கள்ல என்ன இருக்குன்னா பரவி இருக்கு. கலிங்க போருக்கு பின்னால பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுவும் இருக்கு. அதுக்கு பிறகு இவர் வந்து புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு இவர் செஞ்ச சேவையும் வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் அசோகர் தான் அப்படின்னு சிறப்பும் இவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே முதல்ல விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்திருந்தவர் இவர் தான். இவர் அந்த காலத்துல போட்ட சாலைகளை நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தேசிய கொடியில இடம்பெற்றிருக்க அந்த 24 ஆரங்கள் கொண்ட சக்கரம் அசோகரோட அந்த 24 ஆரங்கள் கொண்ட சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கல்தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகரின் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்பு கொண்ட அசோகரின் குறித்த தகவல்கள் வரலாற்று பக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை. இவ்வளோ சிறப்பு பண்ணியிருக்கிற ஒரு அரசரோட பேரோ தகவலோ 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புக்ஸ்ல எதுவுமே இல்லை. அதை ஒரு 3 பேர் வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அசோகரை பற்றி அவர் ரொம்ப பெரிய வில்லன். அவர் ஒரே ஜோக்கா பேசுவார். ஆனால் என்ன ரொம்ப கண்டிஷனாக இருப்பார். ஒரு பெரிய வில்லன் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப். அவர் யாரையும் பிரிஞ்சு போகவே மாட்டார். பிரின்சப். அப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு இந்த 3 பேர் தான். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் தான். அசோகர் வந்து ஒரு வில்லன், யாரையும் பிரிஞ்சு போக மாட்டாரு, ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிடுவார். இவங்க 3 பேர் தான் இவரோட வரலாற்றை ஆய்வு செஞ்சு இவங்க 3 பேரும் இந்த மாமன்னரோட சிறப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து இதை ஃபுல்லாக தொகுத்து ஒரு ஆவணமாக சேகரித்து ஒரு நூலை வெளியிட்டார். அந்த நூலோட பேர் த சர்ச் ஆஃப் த இந்தியன் லாஸ்ட் எம்பவர். அதற்கு பிறகு பல தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்து செய்திகளை வெளிக்கொண்டது. இதற்காக சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கல்தூணிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து கூறுகின்றன. இது ரொம்ப முக்கியம். லைட்டாக ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க, வாசிச்சு பார்த்துக்கோங்க. இப்பெட்டி செய்தியின் மூலம் வரலாற்று ஆய்வுகள் எவ்வாறு முக்கியத்துவம் என்பதை நாம் உணர முடியும். வரலாற்று ஆய்வுகளின் முக்கியத்துவத்தால் தான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மையை வெளிக்கொண்டு வர முடிந்தது. கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பேடுகள், பட்டங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவற்றை வரலாற்றை கட்டமைக்கும் மறுசீரமைப்பு பெரிதும் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மீள்பார்வை இருக்கு பார்த்துருவோம். வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கையிலே கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிவங்கள் மற்றும் அகழ்வாய்வுகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஓகே, வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்றிற்கும் இடைப்பட்ட தொடக்க காலமே வரலாறு. இது எல்லாமே முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது அப்புறம் பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பாகவும் வேட்டையாகவும் நாய்களை பழக்கப்படுத்தினர். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினர். அமைதி, அறம் பின்பற்றிய அரசர் யாருன்னா அசோகர். நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரங்கள் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் தூணில் உள்ள இலச்சினையாகும். இதுவும் முக்கியமானது. அப்புறம் இந்த இதுவும் லைட்டாக வாசிச்சுட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் பாக்ஸ் இதெல்லாமே தனியாக ஒரு சண்டே அன்னைக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வியூஸ் வந்து அதிகமாக போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பார்த்துட்டு ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.